ஹாய், நான் மேகலா. மகான்கள் வழிபாடு ஆவணி மாதம் வியாழக்கிழமையும் சுபயோகமும் கூடி வர இந்த நாளில் மகான்கள் வழிபாடு செய்வது நல்லது. உங்களுக்கு எந்த மகான் உங்களுக்கு பிடிக்குமோ அந்த மகானை வழிபாடு செய்யலாம். மகான்குடைய மந்திரம் கிடச்சிச்சின்னா மந்திரத்தை 1008 தடவை சொல்லணும். 2024 செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி மாலை 6:30லேருந்து 7:30க்குள்ளே பூஜை பண்ணணும். கடன் பிரச்சனையிலிருந்து மீள முடியாதவங்க, தொடர் தோல்வியை சந்திக்கிறவங்க, தொழில் வியாபாரத்தில் லாபம் ஏற்படணும்னு நினைக்கிறவங்க இந்த நாளில் வழிபாடு செய்யலாம். பூஜை அறையில் மகான்களோட ஃபோட்டோவுக்கு முன்னாடி ஒரு ஹோமகுண்டம் வச்சு 27 கிராம்பு, நெய், பச்சை கற்பூரம் வச்சு ஹோமம் வளர்க்கணும். நாம் செய்கிற பாவங்களை போக்கக்கூடிய சக்தி பாவக்காய்க்கு உண்டு. பாவக்காய் ஒன்று, நீளமான பாவக்காய் ஒன்று எடுத்து ஒரு வெள்ளை துணியில் சுற்றி, யார் பெயரில் கடன் இருக்கோ இல்லை யார் பெயரில் தொழில் செய்கிறாங்களோ அவங்களோட தலையை, பாவக்காவை சுற்றி வச்சுருப்போம்ல அந்த வெள்ளை துணியை மூட்டை, அந்த மூட்டையை 3 முறை சுற்றணும். தலையை சுற்றி கால்படாத இடத்துல போட்டுறணும். பாவக்காய் கசப்பு சுவையை நிறைந்தது. இந்த பாவக்காய் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்களை கூட உறிஞ்சி எடுக்கும் தன்மை உடையது. பூஜை பண்ணும்போது வீட்டுக்கு வெளியில் நிலவாசல் பக்கத்தில் தீபம் ஏற்றணும். நிலவாசல் கிட்ட மஞ்சள் தண்ணி தொளிச்சிட்டு மஞ்சள் கோலம் போடணும். நிலவாசலுக்கு 2 பக்கமுமே ஒரு தாம்பளத்தட்டில் வேப்பிலை வச்சு 2 அகல் விளக்கு வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்றணும். இந்த வழிபாட்டை இன்றையில இருந்து தொடர்ந்து 11 வியாழக்கிழமை மகான்களை வழிபாடு செய்யணும். தேங்க்யூ.